ஹாய் ஆல், வெல்கம் டு சாரா நாரி டிசைனர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ரூச் மெட்டீரியல், அதாவது இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் கிடைக்கிற சீக்வென்ஸ், அதாவது சீக்வென்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஃப்ளார் ஷேப்பு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டில் கிடைக்கும். இது வந்து ஐ சீக்வென்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் ரிங்கு, ஸ்கொயர் அந்த மாதிரி. இப்போ ஐ சீக்வென்ஸ் காட்டின சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஃப்ளார் சீக்வென்ஸில் குட்டி சைஸு, ஓகேங்களா. அதுலேயே வந்துட்டு அது எல்லோ கலரு, இது வந்து பிங்க் கலர், பிங்க் ஷேடு, அது எல்லோ ஷேடு, அந்த மாதிரி. இது எல்லாமே ரெயின்போ ஷேடில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் ஹோல் இருக்கிற சீக்வென்ஸு, அதாவது கார்னர் சீக்வென்ஸ், அதாவது கார்னர் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனுடைய சீக்வென்ஸ் அது. இது வந்து ட்ராப் பீடு. இதுவும் பார்த்திங்கன்னா சீக்வென்ஸ் தான், அதாவது 3D சீக்வென்ஸ். இதெல்லாமே ரெயின்போ ஷேடு. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஹோல் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கார்னர் ஹோலில் இருக்கிற சீக்வென்ஸு ரவுண்ட் ஷேப்பு. இது வந்து நல்ல உங்களுக்கு ரோஸ் மில்க் கலரில் இருக்கிற கலர் கொடுத்துருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் சொல்லியிருந்தேன். இது வந்து நல்ல ரோஸ் மில்க்கு. இது வந்து கிறிஸ்டல்ஸ் பீட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஷேப்ஸ் எல்லாமே நான் மிங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். கிறிஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் இருக்கும். இது வந்து டேப்லெட் பீடு, ஹேங்கிங் இல்லாமல் டேப்லெட் பீட்ஸு. இது வந்து குட்டி சீக்வென்ஸ் சொன்ன பார்த்திங்களா, அதில் இருக்கிற ப்ளூ கலர். இது வந்து ஷெல் டைப்பில் இருக்கிற சீக்வென்ஸ். இதில் வந்து கீழே இதே மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது ஃபேண்டா ஆரஞ்சு கலரில். ஸோ ஓவராலாக இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டின ஃப்ளார் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் இருக்கிற மேட் ஃபினிஷிங்கு. இது வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ், அதாவது வந்து குட்டி சைஸில் கிடைக்கிற ரெயின்போ ஷேடு, ஓகேங்களா. ஸோ நான் இதில் காட்டியிருக்க எல்லா மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி நான் ஷோ பண்ணும்போதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எது வேணுமோ அதை மட்டும் பர்டிகுலராக எனக்கு அனுப்புங்க. அது வரைக்கும் கூட நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா மேட்டில் இருக்கிற மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு ஃப்ளார் தான், ரவுண்ட் ஷேப்பில், ஓகேங்களா. இது வந்து ரெயின்போ ஷேடில் நம்ம ஒயிட் கலர் ஃப்ளார் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்கிட்ட எல்லோ ப்ளஸ் ப்ளூ கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லீஃப்லேயே வந்து க்ரீன் கலரு. இது வந்து இப்போ நியூ வெரைட்டி, அதாவது ஷெல்ஸ்லேயே வர பார்த்திங்கன்னா மேட்டு மாதிரி இல்லாமல் ரெயின்போ ஷேடு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா க்ளாஸியாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வெயிட் இருக்கிற அந்த ஷெல்ஸ், ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் பேபி பிங்க் அந்த மாதிரி. இது வந்து லீவ்ஸ்லேயே உங்களுக்கு பிங்க் கலர், க்ரீன் காட்டின பார்த்திங்களா, அதில் வந்து இது ரெயின்போ ஒயிட் கலரில் இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஷெல்ஸோட டைப்ஸ் தான், ஷெல்ஸோட இது தான் வரும் உங்களுக்கு. அதாவது எத்தனை வெரைட்டியில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஷேட்ஸில் வரும். இது வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ட்ராப் பீடு மாதிரி, அதாவது ஹேங்கிங் பீடில் கொடுக்குற மாதிரி ஒரு பெல் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக், இதுவுமே ஒரு ஃப்ளார் ஷேப்பு, ஓகேங்களா. ஸோ இது ஓவராலாக என்கிட்ட இருக்கிற ஷெல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒயிட் கலர் ஷெல்ஸ் தான். ஆனால் கார்னரில் வந்து கோல்டு கலரில் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் ஒரு பெயிண்டிங் மாதிரி. நான் இந்த இயரிங் நான் வந்து பண்ணதை உங்களுக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு ஷெல் நம்ம வந்து எந்த ப்ளவுஸ் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேங்கிள்ஸில் பண்ணலாம், இந்த மாதிரி இயரிங்ஸில் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஷெல்லோட கலெக்ஷன்ஸ். இது மாதிரி எல்லா ஷெல்ஸ்லையுமே நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க என் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. அதிலே பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி ஃப்ளவர்லேயே நம்மளுக்கு பிங்க் கலரில் இருக்கிற 3D ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே, ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், குழியாக கொஞ்சம் அதிலே நம்மளுக்கு வந்து அழகாக பேஸ் வந்து உட்கார்ற மாதிரி நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு. இது வந்து சங்குப்பூ ஃப்ளார் சொல்லுவோம் பார்த்திங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த சங்குப்பூ வெரைட்டிலேயே இது நம்மள்ட்ட 4 கலர்ஸ் அவைலபிள் இப்போதைக்கு. ஸோ இதெல்லாமே ஓவரால் நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்கோ ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் நம்மக்கிட்ட இருக்கிற ஷெல்ஸில் மேட் ஃபினிஷிங், ஓகேங்களா. மேட்டு, அதாவது பார்க்குறதுக்கு க்ளாஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனிங் கம்மியாக இருக்கிறதுனால மேட்டு ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் ஒரு ஃப்ளார் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா, எல்லோ கலர் ஃப்ளார் காட்டினேன். அதில் வந்து இது ப்ளூ கலரு. ஸோ நீங்கள் வந்து சாரீ கலருக்கு எப்படி வேணுமோ கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஷெல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து ரெயின்போ ஷேடு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது கிறிஸ்டல், இது ரெயின்போ ஷேடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் மாதிரி இருக்கும். இது பீச் கலரில் இருக்கிறது. நம்மக்கிட்ட இதிலே வந்து ஒரு 4-5 கலர்ஸ் வந்து அவைலபிள். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போதே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்ததில் இது வந்து கிறிஸ்டல், ஓகேங்களா. கிறிஸ்டலே நம்மக்கிட்ட ஒரு 4-5 கலர். இது வந்து ரெயின்போ ஷேடு, இது கிறிஸ்டல். ஸோ அதிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஸ்லேயே ரெயின்போ ஷேடு, மேட்டு கிடையாது, வெயிட்டு கம்மியாக இருக்கும். சிலது வந்து வெயிட் நிறையா இருக்கும், இது வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கும். இது பிங்க் ஷேடில் இருக்கிறது. இது இயரிங்ஸ்லேயே வந்து நான் இப்போ அது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். நம்ம இயரிங்ஸை நம்மளே வந்து இருக்கிற நம்மளோட ப்ரூச் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து இயரிங்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் ஓனா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி இந்த லீவ்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ இந்த லீவ்ஸும் இருக்குது. இது எல்லாமே நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சார்ம்ஸ் வச்சே கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இப்போ இது நியூ கலெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ ஷேப்பில் வர ஒரு டிசைன்ஸு. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்மக்கிட்ட ஆல்ரெடி குந்தன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி குந்தன்ஸ் வந்து இப்போது அதில் வந்து அந்த கலர் கரெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி. இப்போ நான் பிங்க் இருந்துச்சு, பிங்க் வந்து அந்த சைஸுக்கு அது கரெக்டாக இருந்தது. மேல் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலுக்குமே ஒரு கீழே வந்து திலகம் ஷேப், அது திலகம் ஷேப்பில் பிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா. மேலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குந்தனில் குட்டி கலர் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஓவராலாக கிளிப் ஸ்டோன்ஸு, அதாவது ஒரு ஷேப்ஸில் இருக்கும். ஸ்கொயரு, திலகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள், ஓவல், அந்த மாதிரி வந்துட்டு இதிலே வந்து சின்ன சைஸு, ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எது வேணுமோ எனக்கு வந்து பர்டிகுலராக கலர் மென்ஷன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நியூ கலெக்ஷன், நியூ வெரைட்டி. ஒரு இந்த ஃப்ளார் பாருங்கள், தனியாக அப்படி அழகாக தெரியும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த மெட்டல் கலரில் தான் இருக்கும். இது வந்து உள்பக்கம் கிடையாது, இப்படி பெரட்டி தான் வைக்கணும். அதாவது இந்த மாதிரி உல்ட்டாவை தான் வைக்கணும். இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் அதனுடைய லீஃப் பேக் சைடில் தெரியுதாங்க லீஃபு, அந்த லீஃப் மாதிரி அது பேட்டர்ன் தெரியும். இது வந்து நீங்கள் வந்து இயரிங்க்கும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு இயரிங் நான் போடுறது உங்களுக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து எம்டிஎஃப் போர்ட்ஸ், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற போர்ட்ஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து அந்த கார்ட்போர்ட் மாதிரி சின்னதாக நம்ம ட்ரேசிங்காக யூஸ் பண்ணுறது. இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு மல்டி கலர்ஸில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள். இது பட்டர்ஃப்ளைஸ்லேயே உங்கள்கிட்ட சின்ன சைஸ் காட்டியிருப்பேன். அதிலே வந்து இது பெரிய சைஸு ரெயின்போ ஷேடு தான் இதுவுமே. எல்லோ கலரில் குட்டி ஃப்ளார். நம்மளுக்கு வந்து என்ன சாரீ கலர் நம்ம ப்ளவுஸ் பண்ண போகிறோம் அப்படின்றமோ அதுக்கேற்ற கலர்ஸ் என்கிட்ட நிறைய இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ளவுஸ் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் கேளுங்க, சென்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஃபுல் கிட்டும் இருக்குது. இல்லை நான் சொல்கிற மாதிரி பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னாலும் உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கிறலாம். இது வந்து அந்த கிளாத்தோட க்ரீன் கலர்னால உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கூட அது எடுக்கவே இல்லை. இப்போ தனியாக எடுத்து காட்டுறேன், தெரிஞ்சு பாருங்கள். லீஃப் தான் அதுவுமே. இப்போ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் ஒரு கம்மல் பண்ணதும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இதில் வந்து பிளாக் கலரில் கம்மல் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஷெல்ஸ் தான். ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே வந்து இயரிங் நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதோட தான் இது. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் சாம்ஸே நான் வந்து ஹேங்கிங்ஸ் நான் தொங்க விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு இது கரெக்டாக மேட்ச் பண்ணி சூப்பராகவே இருந்தது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணியும் பாருங்கள். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஷெல்ஸ் கலெக்ஷன்ஸில் ஓவராலாக என்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட இத்தனை ஷெல்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ். இது வந்து பியோர் ஒயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளார்ஸில் மல்டி கலர்ஸு, அதாவது வந்து ரெயின்போ ஷேடு. இது க்ரீன் கலரில் ரெயின்போ. இது வந்து பெரிய சைஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளார் வந்து ரெயின்போ ஷேடில் இருக்கும். ஃப்ளார் ஷேப்லேயே நம்மளுக்கு இந்த ஒரு சைஸும் நம்மள்ட்ட வெரைட்டி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரோஸு, குட்டி ரோஸு. அப்புறம் இது வந்து ஹேங்கிங். இந்த ஹேங்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வயர் கட் பண்ணுறதுக்காக இந்த கட்டர் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நார்மல் கட்டரில் கட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரமாட்டேங்குது. இது நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இயரிங் மேக் பண்ணும்போதும் அப்புறம் வந்துட்டு ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கெலாம் இந்த ஒரு கட்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் போலன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது வந்து ரோஸ் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர், கோல்டு கலர், இது 3 தான் நம்மக்கிட்ட ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறனால எல்லா கலருக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறனால இந்த 3 கலர் நம்மக்கிட்ட அவைலபிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு அட்டாச்சர். ஸோ ஹேர் பேண்ட் மேக்கிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் கிட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இதில் ஓவராலாக நான் ஷோ பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி இதில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸஸும் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ப்ரூச்சஸ் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் ஆரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் சாரீ பின்னோட கலெக்ஷன்ஸு. ஸோ சாரீ பின்லேயே நம்ம வந்து ப்ரூச்சஸ்க்கு வந்து இது பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஷேக்கிங் ப்ரூச்சஸ், அதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5mm இந்த 3 கலர் நம்மக்கிட்ட இருக்குது. இது டேப்லெட் பீடில் ரெட் கலரு, க்ரீன் கலரு, இது பிங்க்கு.
அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து 3 mm, சாரி 2 mm, 3 mm, இது 4 mm பேர்ல். இது வந்து கிறிஸ்டல் பீடில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஷேடு. இது அதை விட குட்டி சைஸில் இருக்கிற 2 கலர் நம்மக்கிட்ட ரெட்டும் க்ரீனும் இருக்குது. இது வந்து எல்லோ பெரிய சைஸில் கிறிஸ்டலில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் குயிக்காக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.